ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டைமர் மான்வாவோட எபிசோட் 16 பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே யூக்கு குயின் மேலே அங்கே டவுட் வந்திருக்கும். ஒருவேளை என்னை பற்றி குயினுக்கு அங்கே தெரிய வந்திருக்குமோ. ஆனால் இப்போதைக்கு இந்த காம்படிஷனை பற்றி நான் யோசிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம யாங் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோத்துறது என்ன, அதனால நம்ம யாங் வந்து நிற்கிறான். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க டீம்லேருந்து சிவயாங் அந்த பையன் வந்திருக்கான். அந்த அகாடமிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா அது இவன் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக ட்ரம்ப் கார்டை ஃபஸ்ட்டே அவங்க இறக்கணும்? நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்துக்கு வேற யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இங்கே ஃபர்ஸ்டே தோணி இவன் வருவான்னு நான் யோசிக்கல. இம்பீரியல் டிராகன் ஸ்டேட்டோட அட்மிரல் அவரோட சன்னு நான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கமாக மாட்டேன். ஆமாம், என்ன ஆச்சு யாங்? என்ன யோசிக்கிறேன்? உனக்கு தெரியலையா என்ன? எப்போ இந்த போட்டியில் இறங்கணும் அப்பயே அந்த மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி நான் வெறும ஒரே ஒருத்தன் போதும் உங்கள் மொத்த டீமையும் தோக்கடிக்க. வெயாங், நீ தேவையில்லாமல் எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க. அங்கே யாங்கு உடனே அவனோட ஒயிட் கிரிஃபின் அங்கே சமன் பண்ணுறான். அது வரும்போது அங்கே பயங்கரமாக மின்னலா பாயுது. அங்கே வெயாங் அவனோட பீஸ்ட் அங்கே சமன் பண்ணுறான். அவனோட பீஸ்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. அதுக்கு 3 தலை இருக்கு. ஒன்று ஃபாக்ஸு, இன்னொன்று லெப்பர்டு, இன்னொன்று டைகரு. அங்கே யாங்கோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ்ட்டை பார்த்ததே இல்லை. அந்த பீஸ்ட்டை பற்றி டீமனையை வச்சு பார்க்கும்போது அதோட டீட்டெயில் அங்கே தெரியுது. இது டிமானிக் ஃப்ளேம் பீஸ்ட்டு. ஃபுல் ஃபார்ம் ஸ்டேஜ் 3ல இருக்கு. மித்திக் பிளட் லைன்ல இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஆட்ரிபியூட் இருக்கு. சப்போஸ் எனிமியோட தாக்குதல் இது மேலே பட்டா 70% அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி எனிமியோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் 70% கம்மியாயிடும். இதுக்கு வீக்னஸ் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு டெய்ல் ஒண்டி தான். இதுவே கிரிஃபினை பற்றி சொன்னால் சோல் லைட்னிங் அப்படின்னு ஒரு லைட்டிங் அட்டாக்கை பண்ண முடியும். அந்த அட்டாக்னால டெம்பரவரியாக எனிமிஸ் அப்படியே பேரலைஸ் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோ நல்லா பார்க்கும்போது ஹிடன் எவல்யூஷன் பேத்தும் இதுக்கு இருக்கு. ஆனால் பிரச்சனையே என்னன்னா, இப்போ அதோட வீக்னஸை பற்றி எப்படியாச்சும் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க கேமராவோட இருக்காங்க, குயினும் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் அவங்க சொல்ல முடியாது. யாங்கோட கிரிஃபின் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நிமிஷத்துக்கு டேமேஜ் பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3 நிமிஷத்தில் அவன் ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான், யாங்கு இங்கே தோற்று போகிற மாதிரி ஆகிடும். யாங்கு ஹெவன்லி தண்டர் ஸ்பியர் அட்டாக் பண்ண சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரியே அட்டாக்கும் டேரெக்டாக அந்த பீஸ்ட் மேலே படும். ஆனால் அந்த பீஸ்ட் நகராமல் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது மேலே பட்டும் அந்த இடத்துல எதுவுமே ஆகலை. அங்கே கமெண்ட்ரி பண்ணுறவரும் பார்த்தீங்களா டிமானிக் ஃப்ளேம் பீஸ்டோட பவரை, அவ்வளோதான் இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறான்னு. அங்கே யாங்குக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட அட்டாக் பட்டோம் அது மேலே ஒரு கீரல் கூட அங்கே இல்லை. யாங் என்ன ஆச்சு? கிரிஃபின் ஸ்டார்டிங்கில் டாமினன்ஸை காட்டலாம். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி அங்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதோட என்டியூரன்ஸ் அது ரொம்ப கம்மி. நீ இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். கிரிஃபின், உன்னோட அட்டாக்ஸை இன்னமும் பலமாக்கு. நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டிமானிக் ஃப்ளேம் பீஸ்ட் சீக்கிரம், நீ ரொம்ப பசியா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பசியை ஆத்துறதுக்கான டைம் இது. அது திடீர்னு படு வேகமா கிரிஃபின் பின்னாடி வந்து ஒரு தலையும் அந்த ரக்கையை பிச்சு மேய ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா பரவுது. ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரி பேட்டில் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே எல்லாருமே சியர் பண்றாங்க. வெயாங், உங்களோட டிமானிக் பீஸ்ட் அது உண்மையிலேயே மாசு. அதே மாதிரி அவரு வந்து சும்மா இல்ல, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அங்க வெயாங்கும் சொல்றான், இப்போவும் டைம் இருக்குடா, சீக்கிரம் உன்னோட கிரிஃபினை பின்வாங்க சொல்லு. நான் இது போதும்னு நினைக்கிறேன். உன்னோட கிரிஃபினோட நிலைமையை பாரு, அது பாவம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதால இதுக்கு மேலேயும் போட்டி போட முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. வெயாங், நான் தோத்து போக வாய்ப்பே இல்லை. முக்கியமா என்னோட சிஸ்டரும் இதை பார்த்துன்னு இருக்கா. அதனாலேயே நான் தோக்க மாட்டேன். அப்படியா? ஆனா கைனஸுக்கு உனக்கு வேல்யூவே தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ஷின்னு தடுக்கலான்னு வர அண்ணா வேணான்னு. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே வாய மூடுறான். அடையூ என்ன ஆச்சு? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், பீஸ்டோட நிலைமை இன்னமும் மோசமாயிடும். ஷின் அவனுக்கு நல்லாவே அந்த விஷயம் தெரியும். அவன் எதுக்காக இன்னமும் பின்வாங்காம இருக்கான் நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா ஃபர்ஸ்டே துணி அவன் தோத்து போயிட்டானா நெக்ஸ்ட் நீ தான் ஒரு செவுறு மாதிரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் பார்க்குறான். இப்போ அவனே தோத்து போயிட்டா நெக்ஸ்ட்டு உன்னோட நிலைமை இன்னமும் மோசமாகும். அதனால முன்னாடி தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் பண்ணிருக்கான். அங்கே யாங்கும் யோசிக்கிறான், இப்போ கிரிஃபினோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதால ஆப்வியஸா இப்போ பறக்க முடியாது. அதே மாதிரி லைட்னிங் அட்டாக்ஸ் அதால பண்ண முடியும். என்ன ஒன்று, அதுக்கு பெரிய அளவில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவைப்படும். ஆனால் கண்டிப்பாக என் சிஸ்டர் முன்னாடி நான் இவங்கிட்ட தோக்க மாட்டேன். நான் அதுக்கு என்ன ரிஸ்காக இருந்தாலும் எடுக்க தயாராக இருக்கேன். அங்கே ஸ்டீல் கொரிலா அப்படின்னு 2வது பெட்டை அவன் வர வைக்கிறான். இந்த ஸ்டீல் கொரிலா இருக்குல்ல, இதால கைகளை ரொம்ப நீட்டாக ஹார்டாக மாற்ற முடியும். அங்கே ஒரு காம்போ அட்டாக்கை பண்ண சொல்கிறான். அட் டைமில் அதோட கைகளை பெரிய அளவில் அது பெருசாக்கும்.
அது கூட கிரிஃபினோட தண்டர் அது இணையும் போது ஒரு பயங்கரமான தண்டர் பஞ்ச் அது உருவாகுது. அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது இம்பேக்டா அதால அசால்ட்டா அப்சர்வ் பண்ண முடியுது. வெறுமா ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணும், இதனால அதுவும் அப்படியே தள்ளி போய் விழும். அங்கே யாங் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா யாங்கு இந்த அட்டாக்கை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி பல முறை ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஆனால் அப்படி இருந்தோம் அந்த அட்டாக்கும் அவன் மேலே ஒர்க் ஆகலையா. ஆனால் கடைசியாக அந்த வேயாங் அவன் ஒரு ஃப்ளேமிங் ரோர் அங்கே பண்ண சொல்லுவான். இந்த அட்டாக் எல்லாம் பீஸ்டோட பவரும் சேர்ந்து வருமா. இதனால ஒரே அட்டாக்ல அந்த மங்கியும் சரி கிரிஃபினும் சரி அப்படியே அங்கே தோத்து போகுது. உண்மையை சொன்னா நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்சே இல்லை. யாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னதான் முயற்சி பண்ணியும் தோத்து போனதான் மிச்சம். நான் தோத்துட்டேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த வேயாங் இந்த பையன் இருக்கால அவனோட பீஸ்ட் இன்கிரெடிபிளா இருக்கு. அதுக்கு காரணமும் அவங்க அப்பா தான் நினைக்கிறேன். ஆமா ஷின், இந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுது. ஹாஸ்டல்ல இதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கிரட்ஜ் இருக்கா என்ன? இந்த சயாங் ஃபேமிலியை பத்தி சொன்னா சயாங்கோட அப்பா இருக்காருல்ல ஒரு 10 ஸ்டார்ல இருக்க பீஸ்ட் டேமரு. அவரோட பவருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பீஸ்ட் எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி சின்ன வயசுல நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த வே ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணுக்கும் எனக்கும் அங்க சண்டை ஆயிடுச்சு. அதுவும் எதுக்குன்னா இந்த பேட்டுனால. நான் இந்த போன் ரேட்டை ஆக்சுவலா இருந்து ஆனா அவ என்னன்னா எனக்கு வேணும் வேணும்னு கேட்டேன்தான். இடத்துல தெரியாதனமா அந்த பேட்டு கீறி விட்டுரும். இதனால ரத்தமா ஊத்தும். இதனாலே என்னவோ தெரியல அவ ஒரு பயங்கரமான கிரட்ஜை என்ன எதிர்த்து ஹோல்ட் பண்ணிருக்கா. நானும் கேட்டேன், ஆமா நீ ஓகே தானா, உனக்கு எதுவும் இல்லைல்ல? ஆனா அப்பயும் அவன் மோச்சிக்கினே சொன்னான், ஹேய் எல்லாம் தப்பும் ஓ மேலதான் இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கமாக்கிட்டேன். கண்டிப்பா இந்த விஷயத்த மறக்க மாட்டேன். எங்க ஃபேமிலி கூட யாராச்சும் பகைச்சிக்கினா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்கள விடாது. நம்ம யூவும் அங்க வேயாங்கோட கண்ணை பத்தி கேட்கறான். ஆமா ஷின், அவன் கண்ணு எதுக்காக வித்தியாசமா இருக்கு? ஏன்னா ஒரு மாதிரி கிரே பர்பிள் கலர்ல இருக்குது. ஆனா ஷின்னை கேட்டா அந்த அளவுக்கு அது ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா என்னோட டிமானிக் ஐய வச்சு பார்க்கும் போது தெரியுது அது ஒன்றும் நார்மலான கண்ணு இல்லை. அதால ஃபோர் சைட்டா சில பல அட்டாக்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எனிமி தாக்க வரும்போது எந்த டைரக்ஷன்ல எப்போ தாக்குவாங்க எல்லாமே அங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கண்ணு தான். இந்த மாதிரி ஒரு கண்ணு சி ஃபேமிலி கிட்ட இருக்கா. இந்த டிராகன் எம்பையர்ல ஒரு பெரிய கைனா அது அந்த குயின். அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலி தான். இவங்க 2 பேரும் தான் இந்த டிராகன் எம்பையரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய 2 பில்லரா இருக்காங்க. அப்பனா அந்த பீஸ்டும் இப்படிதான் வந்திருக்கும். அப்படிதான் இவன் கிட்ட வித்தியாசமான கண்களும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிராகன்ஸை கொன்ன அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் அது மறைக்கப்பட்டிருக்கு. அதுல இவன் கிட்ட இருக்கிற அந்த கண்ணு அதுவும் ஒண்ணு நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. செகண்ட் மேட்ச் நம்ம ஷின்னுக்கும் அதே பையன் வேயாங்கு அந்த பையனுக்கும் தான். பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றான், அண்ணா அந்த பொண்ணை விடாதீங்க. ஏன்னா பாஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாவ. அதனால நீங்க ஹோல் பேக் பண்ண வேணா. ஈவன் அவளோட பீஸ்டையும் கொல்லலாம். நீங்க நான் ஒரு ஜென்டில்மேனு, ஆனா வயலன்ஸ்னு வந்துட்டா அதை என்னால கண்டிப்பா பண்ண முடியும். என்னம்மா ஜஸ்ட் நீ கேட்குற விஷயத்த பண்ணணும், அவ்வளோதானே, நான் பாத்துக்கிறேன் அந்த விஷயத்த. அங்க வேயாங் வரும்போதே அங்க சொல்றான், இப்பயும் உன்கிட்ட டைம் இருக்கு. டைம் இருக்கும் போதே நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் பிரதருக்கு ஆனதை விட உன் நிலைமை ரொம்ப மோசமாகும். வேயாங் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. அங்கே ஷின்னு அவளோட பீஸ்ட்டை அங்கே வர வைக்கிறான். அன்டெட் பீஸ்டாக இருக்கிற அந்த பீஸ்ட்டும் வந்தோடனே அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறும். அதோட கண்ணில் ஒரு பயங்கரமான வெறி தெரியும். வந்த வேகத்தோட பயங்கரமான அன்டெட் ஃபயர் அதை வச்சு அதை தாக்கும். இந்த இடம் முழுக்க அந்த ஃபயர் பரவும் போது அந்த பீஸ்டுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஆனா ஜஸ்ட் மிஸ் கடைசி நேரத்துல எப்படியோ அது தப்பிக்குது. கமெண்ட்ரி பண்றவரும், ஆமா நீங்க பாத்தீங்களா டைம் டிமானிக் உல்ஃப் அந்த அட்டாக்க மேல் நோக்கி வாங்காம அது தப்பிக்குது. அப்பனா என்ன ஷின்னோட பீஸ்டால மேட்சை புரட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? அங்க வேயாங்கோட அப்பாவும் சொல்றாரு, ஷின் அவ உண்மையிலேயே திறமசாலியா இருக்கா. ஏன்னா இப்பதான் வந்தா அதுக்குள்ள அந்த டிமானிக் ஃப்ளேம் பீஸ்டோட வீக்னஸ் அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க கோயினும் கேக்குறாங்க, ஆமா அட்வைசர் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்போ இங்க யாரு ஜெயிப்பா? ஏன்னா என் சன்னி கிட்ட ஃபோர் சைட்டுக்கான அந்த ஐ இருக்கு. அந்த ஐ இருக்கும் போது இந்த இடத்துல தோக்கலாம் என் சன்னு வாய்ப்பே இல்லை. திரும்ப அண்டெடோடைய அந்த ஃபயர் அட்டாக் அது பண்ணும். அது டைரக்டா மண்டையிலே படும் போது அது பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஆனா இது ஒன்றும் ஒரு சாதாரணமான அட்டாக் இல்ல. சாதாரணமா அட்டாக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஆனா இது ஒரு அண்டெடோட அட்டாக்னால இது நல்லாவே அங்க ஒர்க் ஆகுது. அது ஏன்னா இந்த ஃபிளேம்ஸை பார்க்கும்போது இது ஒரு ஃபயர் மேஜிக் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா இது ஒன்றும் ஃபயர் இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அதுதான் அந்த பீஸ்டோட வீக்னஸாகவும் இருக்கு. அங்க ஷின்னும் ஏகப்பட்ட போன் அட்டாக்ஸ் அங்க பண்ண சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி போன் அட்டாக்ஸும் அவங்க கண்ணா பின்னான்னு பாயுது. அங்க இதை பாக்குற அந்த பையனும், ஆமா என்ன பண்ண இருக்க டிமானிக் ஃப்ளேம், சீக்கிரமா பிளட்டி வார்டெக்ஸ் அதை பயன்படுத்து. அந்த அட்டாக்கை பண்ணோன்னே ஒரு சுழல் மாதிரி ஒரு ஃபயர் கிரியேட் ஆகுது. வந்த அட்டாக் எல்லாமே அப்படியே தனக்கு தானே ரிவர்ஸ் ஆகுது.
அப்படியே அந்த அட்டாக் படும்போது அதோட விங்ஸ் அதோட போனு எல்லாமே அப்படியே பொடி பொடியா உடைய ஆரம்பிக்குது. ஷின்னோ யோசிக்கிறா, இந்த ஃப்ளேம் பீஸ்ட் கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்கு, அது கிட்ட இருக்கிற ஒரு தலைக்கிட்டையும் ஒரு எபிலிட்டி இருக்கு. நம்ம அந்த டைகர் அதோட எபிலிட்டி அது என்னன்னு ரிவீலே ஆகல. அங்க வேயாங்கும் பொறுத்தது போதும், இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா வேலைக்காவது, உன்னோட கதையை இப்பயே ஒரு ஃபினிஷிங் மூவை வச்சு முடிக்கிறேன். அங்க வேயாங் இப்படி சொல்லும் போது உடனே ஷின்னோ அல்டிமேட் மூவா இருக்கிற ராத் ஆஃப் அண்டெட் அதை பயன்படுத்து. அங்க அண்டெடோட ஃபயரும் ஒரு டொர்னேடோ மாதிரி அப்பியர் ஆகும். அது டைரக்டா அந்த பீஸ்ட் மேல படலான்னு போகும்போது அந்த டிமானிக் பீஸ்டும் ஒரு பவரை வச்சு தடுக்கலான்னு பாக்குது. ஆனா ஷின்னு பண்ண அட்டாக்கோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால ஆளுக்கு புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே நாங்க தோத்து போற மாதிரி ஆயிடும், சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். இன்னொரு சைடு ஷின்னோ யோசிக்கிறான், இந்த ராத் ஆஃப் அண்டெட் இந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில் தான், ஆனா இதால மொத்தமா டிமானிக் பீஸ்ட்டை தோக்கடிக்க முடியாது. அதனால கிடைக்கிற வாய்ப்பை வச்சு ஃபினிஷிங் ப்ளோவை நான் சீக்கிரமா பண்ணணும். அந்த டொர்னேடோ உள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஸ்பியர் மாதிரி இருக்கிற ஒரு போனும் அப்படியே தாக்கலன்னு வரும். அந்த அட்டாக்கை வச்சு நம்ம ஷின்னு முச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவன் கிட்ட ஃபோர் சைட் அதுக்கான ஐ இருக்குல்ல, அசால்ட்டா அவனுக்கு தெரியுது எந்த டைம்ல எந்த ஆங்கிள் கரெக்டா தாக்க வரும்னு. என்ன ஒரு முட்டாளா இருக்கா, என்கிட்ட இப்படி ஏமாறுவான்னு நான் யோசிக்கல. கொஞ்சோண்டு சைடா தள்ளி போயிட்டு உன்னோட அட்டாக் அங்க பண்ணு, அங்க அதே மாதிரி அது பண்ணும். இதனால வந்த அட்டாக்கும் அங்க டிஃப்ளெக்ட் ஆயிடுது. இதை பாக்குற ஷின்னுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்டிமேட் மூவா இருக்கிற ராத் ஆஃப் அண்டெட் அதை பயன்படுத்திருப்பா. இப்போ எல்லா எனர்ஜியும் அதுக்கே போயிடுச்சு. இப்போ என்னால செகண்ட் பீஸ்ட்டை கூட சமன் பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்கிட்ட சுத்தமா இல்ல. அங்க பின்னாடியே வேயாங்கோட சிஸ்டரும், அட என்னன்னா அப்படியே இருக்கீங்க, அந்த அண்டெட மொத்தமா முச்ச விடுங்க. அங்க வேயாங்கும் சொல்றான், உண்மையை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ஆனா என்ன பண்றது, நீ எவ்வளவு கேட்கும் போது நான் அதை பண்ணாம இருப்பேனா. அங்க ரெஃப்ரியும் தடுக்கலான்னு வருவாரு, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டிமானிக் பீஸ்டோட மிடில் ஹெட்டும் ஆல்ரெடி ஒரு பங்கமான அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாக்கும் டைரக்டா ஷின்னை நோக்கி தான் வரும். ஷின்ன முன்னாடி வேவுரன் அது அப்படியே வந்து நிக்குது. அங்க எவ்வளவோ ஷின்னை தடுக்க பாக்குறா, ஆனா அது கேட்குற மாதிரி இல்ல. அது எப்படியாச்சும் ஷின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நிக்குது. அந்த அட்டாக் பட்டா அவ்வளவுதான், அதோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ரெக்கவரி ஆகுறதெல்லாம் யோசிக்கிற விஷயமா இருக்கும். அந்த அட்டாக் படலான்னு வரும்போது பிளாக்கி செம்ம வேகமா முன்னாடி வரும். முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக்கை ஹெல்ரோரை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. அங்க நல்ல வேலை, இதனால ஷின்னுக்கும் எதுவுமே ஆகல, அவளோட பீஸ்டுக்கும் அங்க எதுவுமே ஆகல. நான் யோசிக்கல அந்த பையனோட ஹெல்ரோர் அது என்ன அந்த அளவுக்கு பயங்கரமான அட்டாக்கா என்ன. ஏன்னா அசால்ட்டா நான் தாக்குன அந்த ப்ளூ டீமன் ஃபிளேம்ஸை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். டேயாங் நீ என்ன பண்ணிருக்க, ரூல்ஸ் படி ஆப்பனண்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா அவங்க மேல அட்டாக்கே பண்ணக்கூடாது, அப்படி அட்டாக் பண்ணா உன்னை நீக்கிற மாதிரி ஆயிடும். அங்க இது கேட்டோன்னே அங்க எல்லாருமே வேயாங்க பத்தி ஒரு மாதிரி அங்க பேசுவாங்க. ஆனா ஆளு அதை பத்திலாம் அங்க கண்டுக்கவே இல்லை. ஆமா நீ வந்து யூ தானே, நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அவகிட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது இருக்கா இல்லையா அதை பத்தி எனக்கு எப்படி தெரியும், ஜட்ஜு தான் அந்த இடத்துல சிக்னலை கொடுக்கணும், ஆனா அவரு கொடுக்கவே இல்லை. அங்க இதை கேட்டோன்னே வேயாங்கோட அப்பாவும், ஜட்ஜு இங்க சிக்னலே கொடுக்கலனா இவனை மாதிரி ஒரு ஜட்ஜு எதுக்காக ஒரு ஜட்ஜா இருக்கணும், இதுக்கு மேலேயும் ரெஃப்ரியா இவனை மாதிரி ஒரு ஜட்ஜு இருக்கவே கூடாது, பர்மனண்டா வேலையை விட்டு ஆளை தூக்குங்க. அவ்வளவுதான். இது கேட்டோன்னே ஜட்ஜை தரன்னு அவங்க இழுத்துன போறாங்க. ஜட்ஜ் அங்க சொல்ல வந்தாரு, அது நம்ம ஹீரோவும் பார்த்தா எல்லாருமே பார்த்தாங்க, யாருமே தடுக்கல. ஈவன் குயினும் அப்படியே தான் இருக்காங்க. குயினும் இதுல தலையிட வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஜட்ஜும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ஆனா பாவம் அவரு எவ்வளவுதான் அங்க இப்படி அவரு கத்துனாலும் அங்க யாருமே அவரு சொல்றதை கேட்கற மாதிரியே இல்ல. அந்த இடத்துல கமெண்ட்ரியை கொடுக்கறவரும் அன்பார்ச்சுனேட்டா இங்க ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, செகண்ட் மேட்சோட வெற்றியாளர் அது வேற யாரும் இல்ல, நம்ம வேயாங் தான். மேட்சோட கடைசியா நம்ம ஹீரோ ஒண்டி தான் அசு டிராகன் அகாடமியில இருக்கான். இப்போ நம்ம யூக்கும் அந்த வேயாங் அந்த பையனுக்கும் தான் இப்போ சண்டையே. யூ போகலான்னு இருக்கும் போது உடனே ஷின்னோ வந்துட்டு, யூனி கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, ஏன்னா அவனால ஏதோ ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கடைசியான அட்டாக் பண்ணும் போது எப்படியோ அந்த அட்டாக் அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டான், அதனால நீ ஜாக்கிரதையாரு, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கான். ஷின் அதான் நான் இருக்கல, நான் இருக்கும் போது எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம், நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். ஷின் நம்ம யூ வரும்போது அங்க வேயாங்கோட சிஸ்டரும் யோசிக்கிறான், எல்லாத்துக்குமே காரணம் இந்த பையன் இவன் தான். இந்த யூ ஒண்டி நடுவுல வராம இருந்திருந்தா இப்போதைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் ஏற்பட்டிருக்காது. 100 பீஸ்டும் இப்போதைக்கு நொறுங்கி போய் கிரஷ் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, அவனா எங்க அண்ணனை இப்போ ஃபேஸ் பண்றதுக்கு வந்துட்டான். இப்போ எங்க அண்ணன் முன்னாடி வந்துட்டான்ல, கண்டிப்பா எங்க அண்ணன் முன்னாடி அவன் கெஞ்சதான் போறான். வேயாங் வெற்றி என்ன அப்படின்னு அவன் கெஞ்சதான் போறான்.
இப்படி இருந்தா அந்த சிஸ்டருக்காரையும் அவங்க யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியல நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானவனு. அங்க வேயாங்கிட்டையும் ஒரு பில்லை கொண்டு வந்து தராங்க. ஆனா ரூல்ஸ் படி ஒரே மேட்ச்ல 2 ஆப்பனண்ட்டை அட் டைம்ல தூக்கச்சா அந்த இடத்துல ரெக்கவரி பில் அப்படின்னு ஒரு பில் வந்து கிடைக்கும். இது மூலமா அவங்க மேட்ச்ல இழந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அப்படியே அங்க ரெக்கவர் ஆயிடும். அங்க இதுக்காக ஆளு அந்த பில்லை எடுத்துக்கிறான். இன்னொரு சைடு கமெண்ட்ரி பண்றவரும் அவ்வளவுதான், இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு ஜீனியஸான பையன். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற நம்ம வெயாங்கு அவரும் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்து போனதே இல்லை. இப்பயே நீங்க பார்த்துருப்பீங்க அட் டைம்ல 2 பேர் அங்க தூக்கச்சாரு ஒரே ரோல. அப்படி இருக்கும் போது இந்த மேட்சோட வெற்றியாளர் யாரா இருப்பா? இந்த சைடு அங்க வெயாங்கும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், இப்பயே உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன், சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்கோ, நான் தோத்துட்டேன், நான் பயந்து போயிட்டேன்னு. இல்ல நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு நீ சொன்னா அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எல்லாம் நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி மொத்த பீஸ்டோட நிலைமெல்லாம் மோசமாச்சோ அதை விடவும் பல மடங்கு உன் பீஸ்டோட நிலைமைய மோசமாக்காம நான் விட மாட்டேன். ஆனா திடீர்னு ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட டிமானிக் கை இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் தான் அவளுக்கு இப்படி ஃபீல் ஆகுது. அந்த லுக்கை பார்த்தே ஆளு பயந்து போயிடறான். என்ன ஒரு கொடூரமான பார்வையா இருக்கு. அடே உன் சிஸ்டருக்கு நான் காட்ட போறேன், அவளோட கண்ணாலேயே பார்க்க போறான். உன் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போகுது அதே மாதிரி அவ நிலைமையும் மோசமாக்காம நான் விட மாட்டேன். ஏன்னா நீங்க சின்ன மேலேயே கையை வச்சிட்டீங்க, அதுக்கு என்ன சும்மா விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. எப்படி இவன் சொல்லும் போது இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ரோஷமான பேட்டிலே ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பன்னியை பிடிச்சிருப்பான். அந்த பன்னியோட ரியலான யூஸே இந்த மேட்ச்ல உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட தப்பி தவறி கூட மிஸ் பண்றாதீங்க. ஏன்னா ஒரு ஆக்ரோஷமான பேட்டில் தொடங்க போகுது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.